ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பீட்ரூட் பொரியல். கேரளத்தில் நாங்கள் எப்படி சொல்லணும், பீட்ரூட் தோரணுன்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் செய்கிறது வேறு மாதிரி இருக்கும், நாங்கள் செய்கிறது வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு. அதை இன்றைக்கி வீடியோ போடலாம்னு தான் என்னென்ன பொருட்கள்னு சொல்கிறேன். 2 பீட்ரூட்டு, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா கட் பண்ணி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணணும். பெருசாக கட் பண்ணக்கூடாது, பொடி பொடியாக கட் பண்ணணும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொரியல் தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். ஒரு 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பொரியலுக்கு தேவையான நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது போட்டு இப்போ ஒரு கொஞ்சமாக இங்கே பாருங்கள், கொஞ்சமாக பெப்பர் தூள். ஏன்னா பீட்ரூட்னு ஒரு மண்ணின் ஸ்மெல்லு இருக்கும், அது போகிறதுக்காக ஒரு சின்னதாக கொஞ்சமாக ஒரு பெப்பர் தூள் போடுவோம். அப்புறம் இங்கே உள்ளவங்க தேங்காய் சிலவங்க திருவி போடுவாங்க, நாங்கள் அரைச்சி தான் சேர்ப்போம். அது அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பு போடுறேன். நீங்களும் எப்படி உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வதங்கின பிறகு தான் உப்பு போடுவேன் நாங்கள். அதனால இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு, உப்பு போடுறேன். இனி நாங்கள் சிலவங்களுக்கு தண்ணி ஊற்றணும்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடுங்க, நிறைய ஊற்றக்கூடாது. இந்த பொரியலில் டேஸ்ட்டு மாறிடும். அதனால லைட்டாக தெளித்து விட்டுருங்க. ஏன்னா நின்று வேகிறதுக்காக தெளித்து விட்டுடுங்க. இவ்வளோ உண்டு, அவ்வளோதான். இனி சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடணும். இனி இப்படி இது பண்ணிட்டு மூடி வச்சிடணும். இனி இதுக்கு தேவையானது என்னென்ன அரைக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 3 பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஜீரகம் எல்லாம் போட்டு ஒரே ஒரு அடி அடிக்கணும். இந்த மாதிரி தான் அரைக்கணும். இதை பாருங்கள், இப்படி திரியாக ஒரு அடி 2 அடிக்குள்ளே முடிச்சிடணும். இப்படி தான் இருக்கணும் பொரியலுக்கு. எல்லா பொரியல் மெத்தேடும் இதே மாதிரி தான் அரைப்பாங்க. நாங்கள் வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் மெலிசாக கட் பண்ணுவோம் இல்லையா, பொடி பொடியாக கட் பண்ணுறதுனால சீக்கிரம் வெந்துடும். இந்த பொடி பொடியாக கட் பண்ணால் தான் ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பொடி பொடியாக கட் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இனி இந்த மேலே நம்ம அரைச்ச விழுந்து சேர்க்கலாம். அரைச்ச விழுத போட்டுட்டு இனி நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த தேங்காய் எண்ணெயோட மணமும் தேங்காயும் செம்மையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம இப்படி வதக்கிட்டே இருக்கணும். உப்பு கரெக்டாக இருக்கணும்னு பார்த்துக்கணும். உப்பு கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இது
நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே இது பிடிச்சிடும். ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் பொரியல். 5 நிமிஷத்து வேலை தான்.